டேஸ்ட் பட்ஸில் இன்றைக்கி பீட்ரூட் சாதம் தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட்னாலே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எங்கள் வீட்டில் அரண்டடிச்சு ஓடுவாங்க. அந்த பீட்ரூட் வச்சு சாதம் பண்ணாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பீட்ரூட்டோட டேஸ்ட்டே தெரியாத மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். இந்த பீட்ரூட் சாதத்துக்கு நம்ம முதல்ல மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு நறுக்கிய பீட்ரூட் பீசஸை போட்டிருக்கேன். இது கூட 2 தக்காளி, 1 கைப்பிடி புதினா கழுவி வச்சுருக்கேன், 1 கைப்பிடி கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். பீட்ரூட்டே கண்டுபிடிக்காத அளவுக்கு. பீட்ரூட் பேஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடாகவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பீட்ரூட் பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பீட்ரூட் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு இன்றைக்கி குழம்பு மசாலா பண்ணலாமா? இப்போ கழுவி ஊற வச்சுருந்த அரிசியை இது கூட சேர்த்துடலாம். இப்போ குக்கர் போட்டு ஒரு 3 விசில் வர வச்சது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ண போகிறோம். ரைஸ் நல்லா உதிராக வெந்து வந்திருக்கு.